Hello friends, welcome back to my channel How to Cook Tamil. இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போறது சைனீஸ் சீஸ் கேக். இது வந்து ஈஸியான ரெசிபி தான். ஆனா நீங்க கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அவதானமா பார்த்து செய்யணும். நான் உங்களுக்கு இந்த வீடியோல ரொம்பவே விளக்கமா உங்களுக்கு காட்ட போறேன். நான் இந்த ரெசிபி வந்து நிறைய தடவை ட்ரை பண்ணி சரியா வந்த ஒரு ரெசிபி. அதான் நான் உங்களோட ஷேர் பண்றேன். இதுல நான் செய்த பிழை என்ன, கரெக்ஷன் என்ன இதெல்லாம் இந்த வீடியோல காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முதல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. இப்ப வந்து அஞ்சு முட்டை எடுத்திருக்கிறேன். 5 முட்டையும் வந்து வெள்ளை கரு தனியா மஞ்சள் கரு தனியா பிரிக்க போறேன். இந்த மாதிரி செப்பரேட் பண்றது ஸ்பூன் இருந்தால் அதால செப்பரேட் பண்ணுங்க, இல்லாட்டி நீங்க கையால கூட செப்பரேட் பண்ணலாம். ஆனா இதுல வந்து முதலாவது டிப் வந்து இந்த ரெசிபிக்கு நீங்கள் இந்த வெள்ளை கருக்குள்ள வந்து மஞ்சள் கரு போகாத மாதிரி செப்பரேட் பண்ணி எடுத்துடணும். இப்ப நான் 5 முட்டையையும் செப்பரேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து 140 கிராம் க்ரீம் சீஸ் எடுக்க போறேன். நீங்க பிரான்ஸ்ல இருக்கிறீங்கன்றால் இந்த மாதிரி ப்ரோமாஸ் ப்ளூ வந்து கிடைக்கும், எல்லா கடையிலுமே கிடைக்கும், விலை கூட குறைவு தான். அப்படி உங்கள்ட்ட க்ரீம் சீஸ் இல்லை வீட்லயே இருந்தால் நான் உங்களுக்கு வீட்லயே எப்படி க்ரீம் சீஸ் செய்யறான்னு விளக்கமா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதுல போய் கிளிக் பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸியா செய்யலாம். ரிசல்ட் வந்து கடையில செய்யறதுக்கும் வீட்டுல செய்யறதுக்கும் ஒரே மாதிரி ரிசல்ட் தான் வந்திருக்குது. நீங்க உங்களுக்கு அது தேவையானா ப்ளீஸ் அதுல போய் கிளிக் பண்ணி பாருங்க. இப்ப வந்து நான் இதுல 140 கிராம் சரியா கலந்து எடுக்கிறேன். அடுத்த வந்து வெள்ளத்தையும் நான் சூடாக போறேன். இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்குள்ள 40 கிராம் பட்டர் முதல் போடுறேன். இது வந்து ரூம் டெம்பரேச்சர்ல வச்சிருக்கிறேன். ஒரு 15 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜால எடுத்து வச்சிருக்கோம். அடுத்ததா வந்து 60 கிராம் பால் விடுறேன். இந்த பால் வந்து ஃபுல் ஃபேட் மில்க். உங்களோட ஃபுல் ஃபேட் மில்க் இருந்தால் நல்லது, இல்லாட்டி பயிற்சி நார்மல் பாலே நீங்கள் விடலாம். அதுக்கடுத்ததாக வந்து அந்த எடுத்து வச்சிருக்கிற 140 கிராம் க்ரீம் சீஸையும் போடுறேன் இதுக்குள்ள. இப்போ வந்து ஃப்ளேமை மீடியத்தில் வச்சுட்டு வளத்தையும் சூடாக்க போகிறேன். இந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகி எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் சூடாக்கணும். நல்லா சூடாக்க கூடாது. அந்த பட்டர் வந்து எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். அது வரைக்கும் நான் நல்லா இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துட்டுது. இதை நான் இப்போ எடுக்க போறேன் அடுப்புல இருந்து. இது வந்து சூடா இருக்கையே இன்னொரு பவுல்ல இதை ஊத்துறேன் எல்லாத்தையும் அப்படியே. இப்போ இந்த சூடாக்கின பட்டர் வந்து சூடா இருக்கையே 50 கிராம் மா போடுறேன். நார்மல் ஓல் பேப்பர்ஸ் மாத்தான் இது. இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போறேன். இந்த ரெண்டையும் எந்த லம்ஸோ கட்டிய எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விடுவோம் இந்த மாதிரி நல்லா. இதோட வந்து 20 கிராம் சோளமா போடுறேன். சோளமா வந்து கார்ன்ஃபிளவர்னு சொல்றதான் தான் போடுறேன். நான் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த மாவை காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது. மைசேனான்றது இந்த பிராண்ட் வந்து நார்மலா நீங்க எந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணலாம். இதையும் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். எந்த கட்டியும் இல்லாமல் பட்டர் வந்து நல்லா ஸ்மூத்தா வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட போறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கட்டியும் இல்லாம நல்லா ஸ்மூத்தா குழச்சிட்டேன். 2வது டிப் வந்து இருக்கு. இந்த மா வந்து நல்லா கட்டி இல்லாம நல்லா இந்த ஸ்மூத்தா குழைக்கணும். இந்த மாதிரி நல்லா குழைச்சதுக்கு பிறகு நாங்க எடுத்து வச்சிருக்கிற அந்த 5 முட்டை மஞ்சள் கருவையும் போட்டு மிக்ஸ் பண்ண போறேன். இந்த ரெசிபியில நான் யூஸ் பண்ற இந்த இன்கிரீடியன்ஸ் இந்த அளவு நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு அளவு கொடுப்பேன். அதுல போய் நீங்க ஈஸியா பார்க்கலாம் தேவையான உங்களுக்கு. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா லிக்விட்டாவும் இல்லாமல் ஹாட்டாவும் இல்லாம மீடியத்துல இருக்குதுவா இந்த மா வந்து. இந்த மாதிரி செய்யணும் நீங்க. இதுக்கு வந்து நீங்க க்ரீம் சீஸ் வாங்கிக்க கொஞ்சம் கட்டியா வாங்கணும். ஓகே, இப்ப அடுத்தது வந்து ஒரு க்ரீம் ஒன்று செய்ய போறேன். அதுக்கு வந்து 100 கிராம் சீனி எடுக்கிறேன். சீனியை வந்து அளந்து போடுங்க. நீங்கள் வந்து நான் 100 கிராம் எடுக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட தேவையான ஒரு 10 கிராம் கூட போடலாம். இந்த சீனியை வந்து நல்லா பவுடர் ஆகி வச்சிருக்கிறேன். இதை நான் அளந்து எடுக்கிறேன். இந்த சீனியை வந்து அளந்து அந்த எடுத்து வச்சிருக்கிற முட்டை இந்த வெள்ளைக்கரு 5 முட்டை வெள்ளைக்கரு முதல்ல எடுத்து வச்சினாங்க. அதை இப்போ ஒரு பாத்திரத்துல ஊத்துறேன். ஊத்திட்டு இதை இப்ப நல்லா பீட் பண்ண போறேன். உங்கள்ட்ட கேன் மிக்சர் இல்லாட்டி நீங்க கையால கூட செய்யலாம். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். உங்களுக்கு கையால செய்றீங்க என்றால் கேன் மிக்சர் இருந்தா கொஞ்சம் ஈஸியா வேலை முடிஞ்சிடும். இப்ப இந்த மாதிரி கொஞ்சம் பபிள்ஸ் வந்த உடனே அந்த ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற அந்த சீனியை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ண போறேன். ஒவ்வொரு தடவைக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு ஆட் பண்ணீங்கன்னா நல்லது. இந்த மாதிரி பபிள்ஸ் வந்துட்டு இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஆட் பண்றேன். ஒரு தடவை போட்டுட்டு ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு அடுத்ததை போட்டு ஆட் பண்ணுவோம்.
இந்த சைனீஸ் சீஸ் செய்யக்கல வந்து இந்த ஸ்டெப் வந்து நீங்க கொஞ்சம் கவனமா செய்யணும். ஏனென்றா இது வந்து இதுல வந்துதான் நிறைய பேர் பிழை விடுறது. இது நிறைய பேர் சொல்றது என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். நான் முதல் பிழை விட்டது வந்து இதுலதான். என்னன்னா இதுல வந்து 3 ஸ்டெப் இருக்குது. இந்த க்ரீம் வந்து ஒன்று சாஃப்டா வரும் முதல்ல, அடுத்தது வந்து மீடியமா வரும் க்ரீம் வந்து, அடுத்தது ஹார்ட்டா வரும் க்ரீம். இதுல வந்து நீங்க சாஃப்டாவும் ஹார்ட்டாவும் ஆக்கக்கூடாது, மீடியத்துல விடணும் இந்த க்ரீம் வந்து. அது எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம்ன்றதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ரெசிபி செய்யக்க வந்து நீங்க 4வது ஸ்டெப் என்னன்னால் கீழே கொஞ்சம் வந்து இந்த மாதிரி குளிரான தண்ணி கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கு மேல இந்த பாத்திரத்தை வச்சீங்கன்னா இந்த சீக்கிரத்துல உங்களுக்கு வந்து நல்ல கிரீமியா கிடைச்சிடும். இப்ப பாருங்க, சாஃப்டா கிரீம் வந்ததுன்னா அப்படி கண்டுபிடிக்கிறேன்னு காட்டுறேன். இந்த இப்படி எடுத்தீங்கன்னா இந்த கிரீம் வந்து உடனே கீழே விழுந்துட்டுது. இந்த மாதிரி இப்படி வந்ததுன்னா அந்த கிரீம் வந்து சாஃப்டா இருக்குது, இன்னும் நல்லா நீங்க பீட் பண்ணணும்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படி அது கிரீம் அப்படி எந்த அளவில் நீங்க எடுக்கணும்ன்றது. அடுத்தது வந்து நான் உங்களுக்கு மீடியத்துல வரைக்கும் காட்டுறேன். மீடியம் தான், மீடியத்துல வரைக்கும் நான் எடுத்துருவேன். எடுத்து அதோட மிக்ஸ் பண்ணணும். நான் அது வரைக்கும் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாருங்க, நல்ல மாதிரி நான் பீட் பண்ணிட்டேன். இப்ப சரியான அளவுல வந்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி மீடியம் இதுல இருக்கணும். பாத்தீங்கன்னா நல்லா குத்தி கொண்டு நிக்காது. அந்த கிரீம் வந்து கொஞ்சம் லைட்டா சரிஞ்சு நிக்கும். இதுதான் சரியான ஒரு அளவா இருக்கும் நீங்கள் செய்யறதுக்கு. இப்ப கிரீம் வந்து ஹாட்டா இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்டா, முதல் நான் எடுத்த மாதிரி எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப முள்ளு மாதிரி மேல குத்தி கொண்டு நிக்கும், நேரா அப்படியே நிக்கும், கொஞ்சம் கூட சரிஞ்சு நிக்காம நிக்கும். அப்ப அதுண்டா காட்டா நிக்குதுன்னு அர்த்தம். அப்ப அந்த அளவுக்கு நீங்கள் வர விடக்கூடாது. இப்ப நான் அவனை போய் ஹீட் பண்ண போறேன். 150 செல்சியஸ்ல விட்டுருக்கிறேன். அப் அண்ட் டவுன் மோட்ல விட்டுருக்கிறேன். பாத்தீங்கன்னா தெரியும், மேலையும் கீழையுமா. அடுத்தது வந்து இதை வந்து 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ண போறேன். இப்ப அவனை ப்ரீஹீட் பண்ண ஒன் பண்ணியா ஒன்னினா பிறகு இந்த மஞ்சள் கரு வந்து இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு லிக்விடாவும் இல்லாம காட்டாம இல்லாம இருக்குது. இந்த மாதிரி இந்த மஞ்சள் கரு நிலத்தன்மையும் அந்த வெள்ளைக்கருன்ற தன்மையும் ஒரே மாதிரி இருக்கணும். லிக்விடாவும் இருக்கக்கூடாது, காட்டாவும் இருக்கக்கூடாது. இப்ப இந்த இப்ப ஏற்கனவே செய்து வச்சுக்கிற அந்த வெள்ளை கிரீமை இதோட ஆட் பண்றேன். இப்ப வந்து இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ண போறேன். அரைவாசியா போட்டு போட்டு மிக்ஸ் பண்றேன், கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அடுத்தது வந்து இன்னொரு டிப் வந்து இதை வந்து நீங்க நல்லா சாஃப்டா ஆட் பண்ணணும், சாஃப்டா மிக்ஸ் பண்ணணும், சாரி. இந்த மாதிரி நல்ல சாஃப்டா மிக்ஸ் பண்ணணும். இந்த ரெண்டும் வந்து மிக்ஸ் பண்ணினாலே காணும், மிக்ஸ் ஆனா காணும். மற்றபடி நீங்க நல்லா போட்டு அதை குழைச்சு கொண்டு போகணும்னு இல்லை. இந்த ரெண்டு தன்மையும் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொன்னதுக்கு இதுதானே. ஏன்னா இப்ப ஒன்று ஹாட்டா ஒன்று சாஃப்டா இருந்தது, அல்லது ஒன்று மீடியமா ஒன்று சாஃப்டா ஏதாவது இருந்ததுண்டா உங்களுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னா நிறைய நிறைய தரம் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொண்டே இருக்கு அது வந்து லிக்விடா போடும் உங்களுக்கு இந்த பட்டர் வந்து. அதனால நான் ஒரே மாதிரி தன்மையோட இருக்கணும். ரெண்டு மிக்ஸ் பண்றது ஒரே மாதிரியோட இருந்தா மிக்ஸ் பண்றது ஈஸியா மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க, இந்த மாதிரி நல்லா சில்கியா இருக்கும். நீங்கள் உங்களை வீடியோல தெரியுதான்னு தெரியல, இங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா சில்கியா இருக்குது. இப்ப அவ்வளவுதான், ஃபுல்லா நான் மிக்ஸ் பண்ணி முடிச்சது. இதை நான் இப்ப சீஸ் கேக் செய்யறதுக்கு பட்டர் ரெடி ஆயிட்டது. இனி இதை நாங்கள் இப்ப வேற ஒரு ரேயில மாத்த போறேன். இப்ப இந்த ரேயில கொஞ்சமா பட்டர் பூசி இருக்கிறேன் எல்லா சைட்டுக்கும். நீங்கள் வேணுமெண்டா இந்த பேக்கிங் பேப்பர் கூட வச்சு நீங்க யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து இந்த ரே கொஞ்சம் நல்ல குவாலிட்டியோட இருக்கிறபடியா எனக்கு கொஞ்சம் இந்த ரேயில வந்து ஒட்டி பிடிக்கிறேன் எனக்கு கேக். அதனால நான் ஒரு பேப்பரும் போடாமல் இந்த மாதிரி கொஞ்சமா பட்டர் ஊசிட்டு இந்த பட்டர் எல்லாத்தையும் ஊத்துறேன் அதுக்குள்ள. இப்ப இந்த பட்டரை கொஞ்சம் சரிசமமாக்குறதுக்கு பல்லு குத்துற ஒரு குச்சி ஒன்றால இந்த மாதிரி வட்டமா சுத்தினீங்கன்னா நல்லா ஈவனா வந்துடும் எல்லா இடத்துக்கும். இந்த மாதிரி சுத்தி விடுங்க. சுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கேக் பேக் ஆகி வரைக்கும் ஈவனா வரும் உங்களுக்கு. நீங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி கொண்டு போகணும் இல்லை. இப்ப பாருங்க நல்லா ஈவன் ஆயிட்டுது. இந்த மாதிரி செய்த அப்புறம் கொஞ்சம் செக் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை இப்படி செய்து விட்டீங்கன்னா அதுக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பபுள்ஸ் எல்லாம் வெளியில வந்துடும். இப்படி செய்தீங்க. இப்ப இதை 150 செல்சியஸ்ல வச்சு 60 நிமிஷத்துக்கு பேக் பண்ண போறேன். இப்ப ஒரு 20 நிமிஷத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்துருக்குது.
ஓகே. இப்ப பேக் பண்ணியாச்சு. பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப இந்த மாரி மேல் பக்கம் கொஞ்சம் உங்களுக்கு ப்ரவுன் கலர்ல வரணும்னு நீங்க நச்சீங்கள் என்றால், இப்ப பேக் பண்ணி முடிஞ்ச அப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப் மோட்ல வச்சுட்டு, 5 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி விடுங்க. 5 நிமிஷத்துக்கு மட்டுமே. அப்படி செய்வீங்கன்னா இந்த மாரி இருக்கும். மேல் பக்கம் மட்டும் நல்ல கலரோட வரும், ப்ரவுன் கலரோட. அது நீங்கள் விரும்பினா மட்டும்தான் செய்யணும். உங்களுக்கு விருப்பம் இல்ல, அப்படி வேண்டாம்னா நீங்க நார்மலாவே 60 நிமிஷத்துக்கு பேக் பண்ணினா காணும். இப்ப நான் இதை கட் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு சாஃப்டா வந்திருக்குன்னு தெரியும். ரொம்பவே சாஃப்டா வந்திருக்குது. நீங்கள் அந்த மா குழைக்கிறது மட்டும் அந்த வெள்ளைக்கரு குழைக்க மட்டும் சரியா பார்த்து செய்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல சாஃப்டா சீஸ் கேக் கிடைக்கும் கண்டிப்பா. ரொம்பவே யம்மியான சைனீஸ் சீஸ் கேக் வந்து ரெடி ஆயிட்டுது. ரொம்பவே சாஃப்டா இருக்கு. நீங்க செய்து பாருங்க. நீங்க செய்யக்குள்ள மட்டும் ப்ளீஸ் கவனமா பார்த்து செய்யுங்க. என்னென்றால் அந்த மஞ்சள் கரு பட்டர் நல்ல ஒன்றும் கட்டி இல்லாம செய்யணும். அடுத்தது அந்த முதல்ல மஞ்சள் கரு வச்சு ஒரு பட்டர் செய்தாங்க. அடுத்தது வந்து வெள்ளைக்கருவை வச்சு ஒரு க்ரீம் ஒன்று செய்தாங்க. இந்த ரெண்டையும் வந்து நல்ல மீடியம் நிலத்தன்மையில நீங்க செய்யணும். வெள்ளைக்கரு செய்யக்குள்ளையும் நல்ல நான் சொன்ன மாதிரி சாஃப்டாகவும் செய்யக்கூடாது, ஹாட்டாகவும் செய்யக்கூடாது. மீடியத்துல வர்ற மாதிரி செய்யணும். அதை எப்படி பாக்குறேன்னு உங்களுக்கு நான் காட்டினால் உங்களுக்கு நான் காட்டினது உங்களுக்கு விளங்கி இருக்குமென்று நான் நினைக்கிறேன். மேக்சிமம் நான் ட்ரை பண்ணேன் உங்களுக்கு எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்றேன்னு. உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க என்ன கமெண்ட்ல கேட்கலாம். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களை நான் இன்னொரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தது வந்து பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. என்னோட இந்த வீடியோ மிஸ் பண்ணாம நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்குள்ள வந்து நீங்கள் அதுல ஹோல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். அடுத்த இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். பாய்.